ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அதிரடி தீர்ப்பு வந்திருக்கு. கரூர் ஸ்டாம்பேடில் வழக்கில் உச்சநீதிமன்றம் எடுத்திருக்க ஒரு முடிவு, அது அரசியல், நீதித்துறை மற்றும் மக்களின் நம்பிக்கை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று இந்த வீடியோவில் அந்த தீர்ப்பின் முழு விவரத்தையும் அதன் பின்னணியும் அரசியலையும் பார்க்க போகிறோம். கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு. சில மாதங்களுக்கு முன் கரூரில் நடந்த ஒரு பெரிய பொது நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் சமூக அரசியல் ரீதியாக பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நடிகர் விஜய் ஆதரவாளர்கள் இருந்ததால் இது தானாக ஒரு பாலிட்டிக்கல் ஸ்பாட்லைட் ஆனது. முதலில் மாநில அரசு தங்களுடைய SIT குழுவை அமைத்து விசாரணை தொடங்கியது. ஆனால் மக்களிடையே அது ஒரு நம்பிக்கையில்லாததால் இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தலையீடு. மக்கள் மனுக்கள், அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் பொது நம்பிக்கை குறைவால் வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. அங்கேதான் இன்று பெரிய திருப்பம். உச்சநீதிமன்றம் CBI விசாரணைக்கு அனுமதி அளித்து அதே சமயம் SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அமைக்க உத்தரவிட்டுள்ளது. SIT யாரால் வழிநடத்தப்படும்? SIT தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்டோகி. அவர் CBI நடத்திய விசாரணை கண்காணிப்பார். அதாவது ஒரு டபுள் லேயர் இன்வெஸ்டிகேஷன். CBI விசாரணை நடத்தும், SIT அதை பார்வையிடும் மற்றும் அனைத்து நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இருக்கும். ஸோ இந்த தீர்ப்பு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறது. மாநில அளவிலான விசாரணை மீது நம்பிக்கை இல்லாத நிலை வந்ததால் நீதித்துறை தலையிடும். இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி மூவ். யாரும் சட்டத்துக்கு மேல் இல்லை என்பதற்கான சுட்டுமொழி. இந்த தீர்ப்பு குறிப்பாக விஜய் சார்ந்த ரசிகர்கள் மன்றங்கள் மற்றும் எதிர்பார்ப்பாளர்களுக்கு பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது. சிலர் இதை விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு என்று கூறுகிறார்கள். ஏனெனில் நீதிமன்றம் நேரடியாக CBI மற்றும் SITக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறது. அதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து வழக்கு முழுவதும் மத்திய கண்காணிப்புக்கு சென்றுவிட்டது. CBI இப்போது முழுமையாக சம்பவத்தில் காரணங்களை, பொறுப்பாளிகளை மற்றும் அரசியல் தலையீடுகளை விசாரிக்கும். SIT மாதாந்திர அறிக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பும். இறுதியாக அறிக்கை நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். ஸோ இதற்கிடையில் எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் அனுமதிக்கப்படாது என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்காங்க. ஸோ தீர்ப்பை ஒரு வழக்கு மட்டுமல்ல, இது முழு இந்திய நீதித்துறையின் முறைமைக்கு ஒரு சின்னம். நீதிமன்றம் சொல்வது தெளிவாக உள்ளது. சத்தியம் இப்போதும் வெளிவரும். அதை தடுக்க யாராலும் முடியாது. நண்பர்களே, இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உச்சநீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை உண்மையில் விஜய்க்கு சாதகமா அல்லது ஒரு நடுநிலையா நீதித்துறை நடவடிக்கையா? உங்கள் கருத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.